ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ என்னோட எபிசோட் பயங்கர மாசாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக விஜய் பார்வதி ரசிகர்களுக்கு இது ஒரு செம்ம ட்ரீட்டாக இருந்திருக்கும். கஷ்டமாகவும் இருந்திருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. தப்பு செஞ்சால் அடி வாங்க தான் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கிச்சன் மேட்ரு இருக்குது. ஸோ அது நாளைக்கு விஜய் பார்வதிக்கு அடுத்த அடி விழுகுன்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ என்னென்னா சபரியை வச்சு செஞ்சார். கிழிச்சார். ஏன்னா சபரி பண்ணது முற்றிலும் ரொம்ப தவறு. அது மட்டும் இல்லாமல் ஒரே வாரத்தில் கேட்டார், என்ன சபரி இதெல்லாம் மாஸ்டர் பிளானாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டார். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸோ அவர் அடித்ததுலேருந்து தள்ளினது எல்லாமே அவர் தெரிஞ்சிருச்சு, வெளிப்படையாக சொல்லிட்டார். ஆனால் அதை சொன்னால் அவரோட கெரியரே பாதிக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் சொல்லலை. ஸோ அந்த குறும்படத்தை பார்த்து முடித்த உடனே எஃப்ஜேவை விக்ரம் எல்லாரையும் கலாச்சிட்டு சபரி எழுந்திருக்க சொன்னார். எழுந்திரிச்சு சபரி மாஸ்டர் பிளான் மாதிரி இருக்கே அப்படின்னு கலாய்க்கும் போது அப்படியே முழிச்சார். பார்வதியை நான் வேணும்னு தள்ளி விடல சார் அப்படின்னாரு. எப்படி இருந்துச்சு வீடியோ பார்க்கும்போது அதை முதல் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் அது அப்படின்னாரு. மிதிக்கிறீங்க, தள்ளுறீங்க, அப்படியே சுற்றி அந்த பக்கம் இது பண்ணுறீங்க. இதுக்கு பேர் என்னங்க? முக்கியமாக இதுக்கு பேர் தாங்க வன்மம் அப்படின்னாரு. உங்கள் மனசில் வன்மம் இல்லாமல் இதை பண்ண முடியுமாங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். இதே இது பார்வதி இருந்த இடத்துல கனி இருந்திருந்தால், உங்கள் அக்கா கனி இருந்திருந்தால் இதை பண்ணியிருப்பீங்கன்னு கேட்டார். சைலண்ட் ஆகிட்டார். அப்படியே ஒரு மாதிரி இருந்தார். இதே சரி நீங்கள் கனி இருக்கிற ஜட்ஜாக இருக்கும்போது பார்வதி கனியை அந்த மாதிரி பண்ணியிருந்தால் நீங்கள் விட்டுருப்பீங்களா அப்படின்னாரு. பயங்கரமாக இருந்துச்சு. செம்மையாக இருந்தது. அப்போ திரும்ப இது பதில் சொல்லுங்கன்னு. இல்லை சாரி சார், சாரிலாம் எனக்கு தேவையில்ல, பதில் சொல்லுங்கள். இல்லை சார் என் மனசில் எதுவுமே இல்லாமல் தான் சார் அன்னைக்கு நான் விளையாண்டேன் அப்படின்போது, இல்லைங்க அப்படிலாம் பேசாதுங்க, நீங்கள் பண்ண செயலே எனக்கு தெரிஞ்சிருச்சு, உங்கள் மனசில் என்ன இருந்துச்சுன்றதுன்ட்டார். ஏன்னா அவ்வளோ வன்மத்தோடு நீங்கள் அந்த குறும்படத்தை பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அப்படியே மூஞ்சியை வர்றப்பா வச்சுக்கிட்டு அப்படியே பிடிச்சி தள்ளுறது, எத்தனை வாட்டி தள்ளுறது, காலில் ஷூ காலில் மிதிக்கிறது. நான் அப்பயே அந்த விஷயத்தை பதிவு பண்ணுறேன். இவர் மட்டும் ஷூ போட்டிருக்காரு, 2 பெண்களும் ஷூ போடாமல் இருக்காங்க. அப்போ அதை சொல்லணுமா இல்லையா ஜட்ஜுன்னா? ஜட்ஜு நீங்களும் வேணால் ஷூ போட்டுக்குங்க, காலில் மிதிக்கிறாரு. சாரி அப்படி கூட சொல்லவே இல்லை. ரொம்ப கொடுமைங்க. ஆனால் செமையாக இருந்துச்சு உண்மையிலே. சபரி தெரியாமல் போனால் நீ தயவு செஞ்சு யாருமே சொல்லிடாதீங்க, தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காரு. அதை விஜய் சேதுபதியே சொல்லிட்டார். எப்படி விஜய் பார்வதி பண்ணது விக்ரம ரைமிங்காக சொன்னதை நம்பலையோ, இல்லை விஜய் சேதுபதி கரெக்டாக சொல்லிட்டாரு. அவங்க விக்ரம் ரைமிங்கெல்லாம் சொல்ல, விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி தான் சொன்னாங்கன்னு உங்களுக்கு சொல்கிற மாதிரி தான் இப்போ சபரியை விஜய் சேதுபதி சொன்னது கரெக்டு. மாஸ்டர் பிளான் பண்ணி நம்ம முதலேருந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். சபரி நல்ல மாஸ்டர் பிளான் பண்ணி கேம் வரட்டும் அப்போ வச்சு செஞ்சுட்டாரு. அப்படி இல்லாமல் இருந்திருந்தா அவங்க அந்த முடித்த உடனே நான் வேறு பிளான் போட்டேன், எனக்கு சாரி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, கேமில் இதெல்லாம் சகஜம் அப்படிலாம் பேசியிருக்க மாட்டார். அதுவும் அதை ஒரு காமெடியாக எல்லாரும் சிரிச்சாங்க பாருங்க, அது நடந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஒரு கேள்வி வேறு கேட்டிருப்பார். சரி அந்த விளையாட்டு முடிஞ்சவொடனே விக்ரம் கூட என்ன பேசியிருந்தீங்க அப்படின்ட்டு. ஞாபகம் இல்லை சார், நான் பெருசாக பேசலை, கேமாக தான் அப்படின்னு தான் சொன்னேன். விக்ரம் எந்திரிங்க அப்படின்போது விக்ரம் சொல்லிட்டார், இல்லை அவர் மேன் ஹேண்ட்லிங் பண்ணலன்னு சொன்னார், மேன் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்க வேண்டியதானேன்னு சொன்னேன் அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியலன்னு சொன்னோடனே உங்களுக்காக ஒரு குறும்படம் இன்னொன்று போடவா அப்படின்னு கேட்டார். மிரண்ட டாப்பில் ஐயோ நீ. ஏன்னா அந்த டைம் ரொம்ப கேவலமாக பேசியிருந்தாங்க. காமெடியாக கழுத்தில் மிதிச்சிருக்கணும், அந்த பொண்ணை தூக்கி கடாசி இருக்கணும், அவ்வளோ வக்கரமாக பேசியிருந்தாங்க. அதையும் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க 2 பேரோட போயிஷியம் போயிருக்கும், நாரே இருக்கும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.